ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களை மீண்டும் கேகேபிஎஸ் சேனலுக்கு உங்களை வருகிறேன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ நிறைய சொல்லிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய டாபிக்ஸில் வந்து முக்கியமான ஒரு பாடங்கள் அப்படின்னா அடிப்படை பாடங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு லென்த் வீடியோவில் இப்போ பார்த்துருந்தோம். பட் லென்த்து வீடியோவில் பார்த்தாலும் அதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒவ்வொரு இப்போ சிலபஸ்லேயும் ஒவ்வொரு பேசிக்ஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ மொத்தம் சிலபஸில் நம்ம பேசிக் சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வோக்கல் எக்ஸசைஸ்க்கு ஏற்றாப்பில் சவுண்ட்ஸை கேட்டு அதை ரிப்பீட்டேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் சிலபஸில் ஆரம்பிக்கக்கூடிய பாடத்தோட ராகமே மாயா மாலா கவுளை அப்படின்னு மாயா மாலவ கவுளை அப்படிங்கிற ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ மாயா மாலவ கவுளை ராகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஸ்வரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய டாபிக்ஸ். நான் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்வரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்வரங்கள்ங்கிறத விட சவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய கடல் அலை ஓசைக்கும் மெல்ல வர அலை ஓசைக்கும் ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பெரிய பஸ்ஸில் வர ஹாரனுக்கும் லாரியில் வர ஹாரனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் காரில் அடிக்கக்கூடிய ஹாரனுக்கும் பைக்கில் அடிக்கக்கூடிய ஹாரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பைக்கும் காரும் ஏற்கனவே ஒன்று போல் இருக்கும். அதே மாதிரி லாரியும் பஸ்ஸும் ஒன்று போல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஒரிஜினல் கிடையாது, ஒன்று போலன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ அந்த கன்வேல தான் இதே நம்ம ஒரு கான்செப்டை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்வரா சவுண்டுக்கு வருவோமே. ஸ்வரா சவுண்டில் எப்படி இருக்கும்? இதே மெத்தடு தான். ஆனால் இதில் உள்ள கொடுக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் அப்புறம் சின்னதாகவும் பெருசாகவும் சின்னதாகவும் இப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய சவுண்டை அதாவது சதுஸ்ருதி ரிஷபம் சதுஸ்ருதி ஸ்வரங்கள் அப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க. சின்னதை வந்து சுத்த ஸ்வரங்கள் அப்படி சொல்லி 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. பெரிய ஸ்வரங்களை பெரிய சவுண்டை என்ன சொல்லியிருக்காங்க? சதுஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சதுஸ்ருதி அப்படின்னாலே அது பெரிய சவுண்டுன்னு அர்த்தம். சுத்த அப்படின்னா என்னது? சின்ன சவுண்ட்ஸு. ஸோ பெரிய சவுண்ட்ஸுக்கும் சின்ன சவுண்ட்ஸுக்கும் என்னது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதே தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது நம்ம ஸ்டெப்ஸில் ஏறும்போது எப்படி 1 2 3 4 5 6 அந்த மாதிரி தான் போவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சும்மா அதில் 7 ஸ்வரங்கள் இருக்குது. அந்த 7 ஸ்வரங்களை சவுண்ட்ஸ் வேரியஸாக பிரித்து பார்த்தோன்னா அது 12 டிஃப்ரென்ஸ் ஆகும், 12 16 ஆகும். ஸோ இப்படியே அது போய்கிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு இருக்கிற 12 ஸ்வரஸ்தானங்களில் மொத்தம் டோட்டலாக 16 சவுண்ட்ஸ் இருக்குது. 6 ஸ்வரஸ்தானங்கள் சொல்லி நம்ம இதில் படிப்பாங்க. நம்ம இதில் வந்து ஸ்வரம் அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கோ. ஸ்வரஸ்தானங்கள் சொன்னால் ஸ்தானம்னா என்னது? ஒரு இட அமைப்பு. அந்த சவுண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு டிஃப்ரென்ஷியேஸ் தான் ஸ்தானம்னால இடங்கள் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் ஒரு 7 ஸ்வரத்தை அது கொடுக்கக்கூடிய சவுண்டு டிஃப்ரென்ஷியஸை பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க? 7 இந்த 7 வந்து 12 ப்ளஸ் ஒரு 16 4 சேர்த்து 16 சவுண்ட்ஸாக பிரித்து வச்சுருக்குறாங்க. இதுதான் சவுண்டு ஒளியோட விரிவான அமைப்புகள், அதாவது ஸ்வரஸ்தானங்கள் அப்படி சொல்லி போகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ மாதிரி இந்த ஸ்வரஸ்தானங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்காரங்களாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை வாசிக்கும் போது அதை இது ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு எங்கெங்கே அந்த சவுண்ட்ஸ் ஒரு வேரியேஷன் போகுதுன்னு அவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இது வோக்கலில் இருக்கும்போது அதோட சவுண்டு புரிஞ்சுக்கிட கொஞ்சம் நாள் ஆகும். ஃபார் த ரீசன் அது வந்து நம்ம என்னென்ன அனலைஸ் நம்ம பாடி பழகினாத்தாச்சு நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதில் மாயமலை கவுளையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாடங்கள் ஆரம்பிக்கு. அந்த பாடங்களில் முதல் சார்லேயே வச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மாயமலை கவுளையில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் உள்ள ஸ்வர அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, ஸ்வரஸ்தானம் எல்லாம் பக்கத்தில் இருக்கும், ஈஸியாக இருக்கும். மற்ற ராகத்தில் இப்போது நான் என்ன சொன்னேன், 1 2 3 4 5 6 7 8 10 படி வச்சுருக்கோம். இந்த 10 படியில் நம்ம 1 by 1 தான் ஏறி போவோம். அப்படி தானே? இப்போ 1லேருந்து 3ஆவது படிக்கு காலை வச்சா பொத்துன்னு விழுந்துருவோம்.
ஆனால் மியூசிக்கில் நம்ம அப்படி வைப்போம். எப்படி அந்த 1வது படியிலேருந்து 3வது படியவே அந்த 2வது படி இல்லை அப்படி சொல்லி கன்வே பண்ணி நம்ம 3வது படிக்கு போவோம். அதுதான் அது ஒரு இமேஜினேஷன் பண்ணி போவோம். பட் நிஜத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, 1லேருந்து 2க்கோ 3க்கோ 1லேருந்து 3க்கோ இல்லை 1லேருந்து 5வது படிக்க என்ன செய்ய முடியாது, தாவ முடியாது. அப்படி தாவனா பறக்கலாம் செய்யணும், சரி இல்லையா? ஸோ அதே தான் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கன்வேக்காண்டி 1லேருந்து பக்கத்தில் 1 2 3 4 5 6 7 8 அப்படி சொல்லி பக்கத்தில் பாடுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வரங்களை நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி பாடினால என்ன ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக பாட முடியும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு மாயமலை கவலையில் வச்சுருக்காங்க. ஸோ மாயமலை கவலையில் ராகத்தோட ஸ்வரஸ்தானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். சரி கமா பத நீத சாணி தப மாக ரீசம். ஸோ இது என்ன இருக்குது, ரொம்ப க்ளோஸ் நியர்பையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறனால இதில் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இதே தான் இந்த மாயமலை கவலையில் உள்ள ராகத்தை எடுத்து தான் முதல்ல எல்லா சிலபஸுமே போய்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு மாயமலை கவலையை பேசிக் சில லெசன்ஸில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் என் சேனல் இதை பற்றி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மாயமலை கவலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.